காவல்துறையினருடைய உயர் அதிகாரிகள் தலையிட்டதன் காரணமாகத்தான் சற்று கொஞ்சம் வேகமாக அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கின்றது. தலைமை தபால் நிலைய பகுதியை தற்பொழுது விஜயினுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் வந்திருக்கின்றது. இதன் பிறகு பாலக்கரை, ரவுண்டானா உள்ளிட்ட இடங்கள் இருக்கின்றன. அந்த பகுதிகளை எல்லாம் கடந்து விட்டார்கள் என்றால் மரக்கடை பகுதியை சென்றடைந்துவிடும். மரக்கடையில ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்குள் விஜயினுடைய பேருந்து மிகச்சரியாக மைய பகுதியில் எப்படி சென்று நிற்கப் போகின்றது? இவ்வளவு கூட்டமும், இது மட்டுமல்லாமல் விஜயின் வாகனத்தோடு வரக்கூடிய ஒரு பெரும் கூட்டமும் சேரும் பொழுது அது மரக்கடை பகுதியிலே எவ்வளவு பெரிய பெருங்கூட்டமாக மாறும். அந்த கூட்டத்திற்குள் விஜயினுடைய பேருந்து எப்படி சென்று உள்ளே நிற்கும்? இவ்வளவு தொண்டர்கள் ஒரு குறுகிய பகுதிக்குள் நிற்கும் பொழுது அவர்களால் இயல்பாக அந்த சுவாசிக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒருவரை ஒருவர் நெருக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். வெயில் வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான தண்ணீர் கிடைக்கவில்லை. பல பேர் அந்த வெயிலின் தாக்கம் தாங்காமல் பேனர், விஜயினுடைய வரவேற்புக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பதாகைகளை கிழித்து அதன் நிழலில் அமர்ந்திருக்கின்றார்கள். மாநாட்டின் பொழுது வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் தரை விரிப்பானை பிரித்து எடுத்து தங்கள் தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து நிழலை ஏற்படுத்தி அமர்ந்திருந்தார்கள். இன்று இங்கே நிற்கக்கூடிய தொண்டர்களும் வெயிலின் தாக்கம் தாங்காமல் தற்பொழுது பேனர்களை பிரித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு மேலே உயர்த்தி பிடித்து நிழலை ஏற்படுத்தி கொடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதே நேரம் விஜயினுடைய இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சரியாக 9:30 மணிக்கு தொடங்கி தற்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக மெதுவாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இதன் பிறகும் விஜய் செல்ல இருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் இன்னும் சில நாட்களிலே வட சென்னை பகுதிக்கு வர இருக்கின்றார். சென்னைக்கு உள்ளாகவும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி போன்ற ஒரு மாநகரமே இவ்வளவு தூரம் பெரும் கூட்டத்தை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக விஜய் சென்னைக்குள் வரும்பொழுது எப்படி இருக்கும்? அதிலும் குறிப்பாக வட சென்னைக்கு வர இருக்கின்றார். வட சென்னைக்கு விஜய் வரும்பொழுது அது எவ்வளவு பெரிய பெருங்கூட்டமாக மாறும், அது எந்த அளவு சென்னைக்குள் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை காவல்துறையினர் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தேவை எழுந்திருக்கின்றது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற ஒரு சமத்துவ கொள்கையினை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முன்னெடுப்பாகவும் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தன்னுடைய கட்சியின் அந்த கடிதத்தில் கூட அறிக்கை முகப்புகளில் எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற திருக்குறளினுடைய முக்கிய அடிகளை சுட்டிக்காட்டிதான் விஜய் இந்த அரசியல் களத்தை எதிர்கொண்டிருக்கின்றார். அந்த வரிகள் அனைத்துமே தேர்தல் பிரச்சார வாகனத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். விஜய் நான் வரேன், உங்க விஜய் நான் வரேன் என்கின்ற வரியோடு வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்று குறிப்பிட்டு விஜய் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கட்சி கொடியோடு அவர் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு அவர்களோடு வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அந்த தலைமை தபால் நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட் பகுதியை விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் கடந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பாலக்கரை, ரவுண்டானா உள்ளிட்ட இடங்களை கடக்க இருக்கின்றது. விஜயினுடைய வாகனத்தை நிறுத்தி வைத்து தொண்டர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி விஜய் எப்படியாவது வாகனத்திற்கு மேலே ஏறி நின்று தன்னுடைய கரங்களை அசைத்து வாழ்த்து தெரிவிப்பாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். ஆனால் விஜய் மேலே எழுந்து கரங்களை அசைத்து தொண்டர்களுக்கு முன்பாக தோன்றினால் அதற்கு பெயர் ரோட் ஷோ முறையில் அமைந்துவிடும். எனவே அது காவல்துறையினருடைய நிபந்தனைகளை மீறியதாக மாறிவிடும். எனவேதான் விஜய் மிகவும் கவனத்தோடு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய வாகனத்தை சுற்றி நிற்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கையில் அமர்ந்தபடியே விஜய் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாகனத்தின் மேற்கூரையை திறந்து அதன் மீது ஏறி நின்று தொண்டர்களை சந்திக்கவில்லை விஜய். இதுவரை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பயணம் செய்தும் சரியாக 8 மணிக்கு தொடங்கிய விஜயினுடைய பயணம் என்பது 5 மணி நேரங்களுக்கு மேலாக நீண்டு கொண்டிருக்கின்றது. சென்னையில் 8 மணிக்கு புறப்பட்டிருந்தார். விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.